ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி 2026 பேராமெடிக்கலுக்கான ரெக்யர்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆனுவல் கேலண்டர். அதாவது ஆர்ஆர்பி இந்த மோட்டோவோட தான் இந்த வருஷம் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் தான் வந்து, அதாவது ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஸோ இதில் வந்து பேராமெடிக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட் வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபார்மசிஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை டு செப்டம்பரில் வந்து நாங்கள் வந்து பேராமெடிக்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எஸ்டிமேஷன் டேட் வந்து நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம். இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி இதுக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து நான் வேறு என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2019 எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் போச்சு, அதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ விட்டாங்க, அண்ட் தென் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் வந்து 2024 வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 2025 ஒன்று விட்டாங்க. ஸோ இந்த வருஷம் 2026 ஒன்று விட்டாங்க. ஸோ இது மூணுத்துலேயும் வந்து எது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்டர்னு, எக்ஸாம் செலெக்ஷனு அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆர்ஆர்பி வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாஷ்பூர். அதாவது பிலாஷ்பூர் வந்து பேராமெடிக்ஸ் மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த பிலாஷ்பூர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சென்டரும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியாவாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 70 மார்க் வந்து ஃபார்மசிஸ்ட் படிக்கணும்னா மிச்சம் 30 மார்க் வந்து நம்ம ஜென்ரல் தான் படிக்கிறோம். அந்த ஜென்ரல் ஸ்டாண்டர்டாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வேகன்சிஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து வேகன்சிஸை வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்ரூவ் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் வந்து ஃபில் ஆன வேகன்சிஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு புதுசாக என்ன, அதாவது ரிட்டையர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேகன்சிஸு, அதுக்கப்புறம் புதுசாக என்ன க்ரியேட் ஆகிற வேகன்சிஸு, அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்க வந்து ஒரு டென்டேட்டிவாக ஒரு எஸ்டிமேஷன் பிளானாக வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து அப்ரூவ் ஆனதும் அது மூலிமா தான் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 4 ஸ்டெப் தான், சிம்பிளாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் டெஸ்ட் கொடுப்போம். அதில் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருந்தால் ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்லை, நமக்கு வந்து டேரெக்டாக மெரிட் லிஸ்ட் தான். மெரிட் லிஸ்ட்லேருந்து மெடிக்கல் டெஸ்ட்டு கொண்டு போவோம். அதாவது மெடிக்கல் டெஸ்ட்னால் கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை அதுமாரி வந்து நடத்துவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றீங்கன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்டு போவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 10th 12th அப்புறமா உங்களோட ஃபார்மசி, அப்புறமா அந்த ஃபார்மசி லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து 100% இது வந்து வேலிடாக இருந்ததுன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த ஆனுவல் கேலண்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகல, ஆனுவல் கேலண்டர் மட்டும் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்ஆர்பி apply.government.in இல்லை ஆர்ஆர்பி சென்னை போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஆனுவல் கேலண்டர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம் கேலண்டர் 2026 பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா கிடச்சிரும். இதை வந்து நான் அந்த பிடிஎஃபை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம 1000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வேல்யூபிளான பாயிண்ட். என்ன பார்த்தீங்கன்னா, 2019 வந்து மொத்தம் எத்தனை ஃபார்மசிஸ்ட் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 277 வேகன்சிஸ். இதுக்கு வந்து அப்போலேருந்தே ஒரே லெவல் சேலரி தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 5. பே லெவல் 5னா உங்களுக்கு பேசிக் அமௌண்ட் வந்து 29,200 வரும். என் பே வந்து 92,000 வரும். அதாவது உங்களை இன்ஹேண்ட் சேலரி வந்து மேக்ஸிமம் 50,000லேருந்து 60,000 வரைக்கும் வரும். ஏன் இது வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேலரி மாறும். அதாவது எக்ஸ்சிடி, ஒய்சிடி, இசட்சிடி. எக்ஸ்சிடினா இந்த மாதிரி சென்னை மெட்ரோ சிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரோ சிட்டியில் இருந்ததுன்னா உங்களுக்கு சேலரி, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் இதில் வந்து சென்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். சென்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து யூஆருக்கு 9 வேகன்சியும், எஸ்சிக்கு 4 வேகன்சியும், எஸ்டிக்கு 2 வேகன்சியும், அண்ட் தென்
ஓபிசிக்கு வந்து 6 வேகன்சி அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2 வேகன்சி அண்ட் தென் டோட்டலாக வந்து 23 வேகன்சி. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 அண்ட் தென் இந்த டிசபிலிட்டிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். மொத்தம் பேராமெடிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 173 வேகன்சிஸ் வந்து பேராமெடிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவுட் ஆஃப் தட் 23 வேகன்சி வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு அதிக வேகன்சி தான் கம்பேரிட் டு இப்போ நடக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட்டாக வரேன், இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது 2024, அதாவது இப்போ எழுதுனது இல்லை, இதுக்கு முன்னாடி எழுதுனது. 2024 வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதே பே லெவலில் ஏற்ற வேலை சேலரி. இதில் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 23, அதாவது 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து எழுதலாம். மொத்தம் வந்து 246 வேகன்சி. அதாவது கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் வேகன்சியை விட இதுக்கு வந்து ஒரு 20 வேகன்சி கம்மி தான். அதில் 77 வேகன்சி, இதில் வந்து 246 வேகன்சி தான். ஸோ கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31 வேகன்சி. ஸோ 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 வந்து 9 வேகன்சி அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஆருக்கு வந்து 19 வேகன்சியும், எஸ்சிக்கு 2 வேகன்சியும், அண்ட் தென் எஸ்டிக்கு 0, அண்ட் தென் ஓபிசிக்கு 2, அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 8, இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3, அண்ட் தென் இந்த டிசபிலிட்டிக்கு வந்து ஒரு வேகன்சி. டோட்டலாக வந்து 31 வேகன்சி வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேராமெடிக்ஸ்க்கு சென்னைன்னு பார்த்தீங்கன்னா 143 வேகன்சி. ஸோ நீங்கள் வந்து 2019 கம்பேர் பண்ணும்போது 2019 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2024 வந்து சென்னைக்கான வேகன்சி வந்து ரொம்ப அதிகம். அதாவது 2024 சென்னைக்கும் மும்பைக்கும் தான் வந்து அதிக வேகன்சி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியோ பெங்களூர் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஸோ சென்னையும் மும்பையும் தான் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2025 இப்போ எழுதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கான வந்து ஒரு பிடிஎஃப். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு அதே பே லெவல் 5 29,000 சேலரி. இது இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஐ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம C2 வரும். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பிஃபோர் அப்ளையிங் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. இதில் வந்து ஏஜ் லிமிட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க பாருங்க. அதில் வந்து 30 வரைக்கும் வச்சுருந்தானுங்க, இதில் வந்து 35 ஆகிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 105 தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி 1/2 வந்து வேகன்சி அப்படியே வந்து டெமாலிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப கம்மி. இதில் பாருங்கள் 2024 246, 2019 வந்து 277. அப்போ அப்படி வேகன்சி இருக்க கம்மியாகிட்டு தான் வருதே தவிர அதிகமான இதுவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி வெரி வஸ்ட்டு. அவனுங்க வந்து இருக்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதே இல்லை. ஏனோ தானோன்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு இது சென்னைக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து எஸ்சி எஸ்டி அந்த ஓபிசி இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து சதர்ன் ரயில்வே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி வந்து 1/2 1/3 வந்து கம்மியாக இருக்குது. அதில் 31 வேகன்சி கொடுத்தோன்னா இதில் வந்து வெறும் 12 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 3 வேகன்சி, எஸ்டி அதாவது எஸ்சிக்கு வந்து 3 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 4 வேகன்சி, அண்ட் தென் ஓபிசிக்கு 2, அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு 0, அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1, அண்ட் தென் வந்து டிசபிலிட்டிக்கு வந்து ஒரு வேகன்சி. மொத்தம் வந்து 12 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்கான். அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிடுச்சு. பேராமெடிக்ஸ் டோட்டல் வேகன்சியே பாருங்களேன், 2024 வந்து 140 வேகன்சி இருந்தது. இதில் வெறும் 67 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்கான். அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டானுங்க. சரி, நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th கம்பல்சரி பாஸ் ஆயிடணும், டிப்ளமோ பாஸ் ஆயிடணும். அதுலேயும் இல்லாமல் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்கிறேன். இல்லை டிப்ளமோ இல்லைனா பிஃபார்ம் வந்து எலிஜிபிள். பிஃபார்ம் பாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இதில் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து லா சிஸ்டம் படிக்கிறேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா,
இல்லை நான் வந்து தேர்ட் இயர் படிக்கிறேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து முடிச்சிட்டேன், எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங், அப்ளை பண்ணலாமா, நான் வந்து இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கலை, அதாவது லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கலை, நான் அப்ளை பண்ணலாமா. நீங்கள் இந்த லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாலே நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுவே அப்ளை பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படித்தாலும் அப்ளை பண்ண முடியாது, தேர்ட் இயர் படித்தாலும் அப்ளை பண்ண முடியாது, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் லைசன்ஸ், ஃபார்மசி ரெஜிஸ்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கே அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அப்ளையே பண்ணாதீங்க. அதுதான் வந்து நான் என்னோட வந்து வேண்டுகோள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ், இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் வந்து என்னென்னலாம் வருதுன்னா, ஹியூமன் அனாட்டமி கம்பல்சரி நீங்கள் வந்து படிக்கணும். அவன் வந்து ஹியூமன் அனாட்டமிலேருந்து ஜென்ரலாகவும் கேட்பான், ஃபார்மசி டாப்பிக்லையும் கேட்பான். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஈஸி, அதாவது அல்வா மாதிரி இருக்க ஆன்சரை நீங்கள் வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்ஸு, காலேஜி, காக்னசி அப்படின்னு வந்து எல்லா டாப்பிக்கும் வருது. இந்த டாபிக் தான் கேட்பான், அந்த டாபிக் தான் கேட்க மாட்டான் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஃபார்மகாலஜியில் மட்டும்தான் படிப்பேன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. சூட்டிக்ஸ் படிக்கணும், காலேஜி படிக்கணும், காக்னசி படிக்கணும், பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் படிக்கணும், மைக்ரோபாலஜி படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிக்கணும். எல்லாமே படித்தா தான் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ரிலாக்ஸேஷன். ஏன் அப்படின்னா நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது அவங்களுக்கான ஒரு ஆஃபராக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர், அதாவது உங்களோட சேலரி வந்து அந்த 2 lakhs 1 lakh இருக்குது, அந்த அது இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் தருவாங்க. ஸோ அந்த கேண்டிடேட் மட்டும் 3 years வந்து இது வந்து ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அதில் யூஆர் ஓபிசி அப்படி வந்து பிரிச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து யூஆரில் வந்து 10 yearsம், ஓபிசிக்கு 13 years, அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 years வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டேட்டு வந்து ரொம்ப முக்கியம். எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், அது எவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பியோட இது வந்து ஒரு பிடிஎஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 வந்து ஓப்பன் பண்ணான். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதம் கொடுத்தான். 2 நாளில் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து 10 தேதி வரைக்கும் 10 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான். அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் வச்சுருந்தான் கரெக்ஷன் விண்டோ. எப்பவுமே கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து திருந்த நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 கட்டிட்டு திருப்பி 250 நீங்கள் பே பண்ணி கரெக்ஷன் விண்டோ வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரைப், அதாவது நீங்கள் வந்து டிசபிலிட்டி இருந்தால் ஸ்க்ரைப் வந்து இது பண்ண சொல்லுவோம். அந்த ஸ்க்ரைப் வந்து இதுக்குள்ளே வந்து இது பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இது ஏன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதாவது அக்டோபர் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குலாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அக்டோபர் ஸ்டார்ட்டே பண்ணல, அக்டோபர்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் எக்ஸாம் வந்து இப்போ தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 6 month ஆகுது. நம்ம செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மாதம் அவன் வந்து அப்ளிகேஷன் முடித்து அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் பண்ணி கரெக்ஷன் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண கரெக்டாக 6 மாதம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைம் லைன். இப்போ வந்து உங்களுக்கு செப்டம்பர்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2027 மார்ச்சுக்கெலாம் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவான். ஸோ அந்த டைம்லைனை வச்சு நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி படித்தா தான் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான சிலபஸும் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருப்பேன், நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீ கைடன்ஸ் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்து பாஸ் பண்ண பாருங்கள். இதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பேராமெடிக்ஸ் வந்து வருமா அப்படின்றது வந்து டவுட் தான். ஏன்னா வருஷம் விடுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வேகன்சிஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த வருஷம் ஆர்ஆர்பி வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அதிகமாக இருக்கும், 400 வேகன்சி 500 வேகன்சின்றாங்க. அவ்வளோலாம் போக வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் 200 அவ்வளோதான். ஏன்னா 1 year கேப்பில் வந்து அவ்வளோ வேகண்ட்லாம் வந்திருக்காது. இவனுக்கு பட்ஜெட்டும் வந்து வச்சிடல, நடத்தவும் மாட்டுறானுங்க, அது ஒரு செகண்டரி. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற வேகன்சியை யூஸ்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். அதிகமான வேகன்சி வந்தால் தான் வந்து பாஸ் ஆவேன் அப்படின்னு வந்து எப்போதும் நினைக்காதீங்க. கம்மியான வேகன்சி வந்தாலும் அது உங்களுக்கான சீட்டுன்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ
இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ், சின்ன டவுட் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணலாலும் என்னை வந்து பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் அட்மின் நான் என் நம்பர் தான் இருக்கும். நீங்கள் வந்து பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் எதுவாக இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறேன். ஓகே, நன்றி வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாமல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.